நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோவில்ங்கிறது வந்து மதுரையை பற்றி எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லாக தெரியும். ஒரு மீனாட்சி அம்மன் கோயில்னால மதுரை தெரியும், மதுரைனால மீனாட்சி அம்மன் கோயில் தெரியும். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஈக்குவலி மதுரை மக்கள்னால வேண்டப்படக்கூடிய விரும்பப்படக்கூடிய ஒரு கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோவில். ஸோ இன்னைக்கு வந்து ஆற்றுக்கு இந்த சைடு மெயின் சிட்டியோட சென்டரில் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலும், அந்த ஆற்றுக்கு அந்த சைடு ரிவருக்கு அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே அழகர் கோவிலும் இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த அழகர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற கோவில் வந்து வைஷ்ணவ செக்டை சார்ந்தது, விஷ்ணுவை கும்பிடுறவங்க சார்ந்தது. இங்கே மீனாட்சி அம்மன் கோவில் வந்து சைவா செக்ட், சிவனை கும்பிடுறவங்கள சார்ந்தது. 400 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்றுல இறங்குறது, மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் எல்லாமே மெர்ஜ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கதையை வந்து 500 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து வர ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள், ஸோ திருமலை நாயக்கர் ஆண்டுட்டு இருந்த ஒரு காலகட்டம் 500 to 400 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை மாதம் இருக்குல்ல, அதாவது பொங்கல் வர்ற சீசன் அப்போ வந்து மீனாட்சியோட திருக்கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. அந்த திருக்கல்யாணத்தோட சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் வந்து பேசிக்காக மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பேக்ட்ராப். மீனாட்சி அம்மன் கோவில் வந்து இங்கே ஆண்ட ஒரு குவீனோட கோவில். ஸோ அதுதான் வந்து மீனாட்சி அம்மன்கிறது மீன் ஆட்சின்னு கூட சொல்லுவாங்க. பாண்டியாஸோட ஆட்சி, மீன் ஆட்சி தான் வந்து மீன், ஃபிஷ், பாண்டியாஸோட சிம்பிள். ஸோ சோலாஸ்க்கு எப்படி டைகரோ அந்த மாதிரி பாண்டியாஸ்க்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீனோட ஆட்சி தான் மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக மீனாட்சி அம்மன் கோவிலில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு பாண்டியன் குவீன் அவங்க வந்து மதுரையை ஆண்டிருக்காங்க. அவங்களோட நினைவாக இருக்கக்கூடிய கோவில் தான் வந்து மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ இந்த கோவிலில் வந்து இவங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்றாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு முடிசூட்டப்படுது. இதுதான் வந்து இந்த சித்திரை ஃபெஸ்டிவல்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் கரெக்டாக. இந்த சித்திரை ஃபெஸ்டிவலோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து முடிசூட்டுறது. மீன்ஸ் ஷீ இஸ் பீங் கொரோனேட்டட். இந்த பாகுபலி படத்தில் காமிப்பாங்கல்ல, எடுத்து தலையில் வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நடக்குது. ஸோ ஊர் மக்கள்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து திக்விஜயம் போகிறாங்க. மீன்ஸ் கோயிங் அக்ராஸ் நார்த் இந்தியாவை நோக்கி போகிறாங்க. போகிற வழியில் இருக்கிற கிங் குவீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஷீ இஸ் பிகமிங் அ வெரி ஸ்ட்ராங் எம்ப்ரஸ். ஸோ ஃபைனலி அவங்க போய் சேர்ற இடத்துன்னு பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு போகிறாங்க. இமயமலை யாரோடது? இமயமலை வந்து நம்ம சிவன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து அங்கே இருக்காராம். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது, ஒரு ஃபைட் ஏற்படுது. ஃபைட் வந்து ஆனால் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் ஆகி லவ் ஆகுது. லவ் ஆனதுக்கப்புறம் சிவன் வந்து சொல்கிறாரு, நான் வரேன், நான் உங்கள் ஊருக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீனாட்சி அம்மன் வந்து அந்த குவீனாவே திருப்பி மதுரைக்கு வராங்க. அதுக்கப்புறம் சிவன் வந்து அங்கேருந்து கிளம்பி வராரு. இது எல்லாமே வந்து இந்த ஃபெஸ்டிவலில் ஒரு டே வந்து ஒரு விஷயமா இன்றைக்கும் செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ மீனாட்சி அம்மன் வந்து ஒரு நாள் வந்து கொரோனேட் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து அவங்களை ஊர் ஃபுல்லாக கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து படையெடுத்து போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். சிவன் அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரு ஆகிறாரு. சிவன் வந்ததுக்கப்புறம் இது ஒரு மாதம் ஃபெஸ்டிவல். ஓகே, ஃபர்ஸ்ட் 15 days நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து இது ஒவ்வொரு நாளுமே ஒரு ஃபெஸ்டிவல். மதுரையில் ஒரு ஏரியா வந்து பயங்கரமாக இதை செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க ஊருக்குள்ளே போகிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும். தேரில் வருவாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ பின்னாடி இருக்கிற பிலீஃப் அண்ட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற செலிப்ரேஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலி சிவன் இங்கே வராராம். வந்ததுக்கப்புறம் வந்து மீனாட்சி அம்மனோட கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிவன் வந்து மீனாட்சி அம்மன் வந்து ஒரு 4 மாதத்துக்கு ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மாதத்துக்கு சிவன் ஆட்சி செய்கிறாங்க. பட் இந்த கல்யாணம் முடிஞ்சிருது கரெக்டாக. இதுதான் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம். இதுதான் வந்து மதுரை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இந்த கோவிலில். என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம்னு சொன்னதுனால சிவன் வந்து அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வராரா, லைக் அதர் காட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வராரா. இந்த சைடு வந்து மீனாட்சி அம்மன் வந்து தனக்கு ரிலேட்டிவ் யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்போ அழகர் அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்துக்கு இந்த சைடு வந்து அழகர் அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறாங்களா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அழகர் வந்து அங்கேருந்து கிளம்பி கல்லர் தோற்றத்தில் வர்றதுனால கல் அழகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அழகர் அப்படின்னு சொல்கிறப்ப நான் மலைன்னு வேற சொன்னேன்ல. ஸோ காடு வந்து இன்றைக்குமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் வேறு. அது ஸோ கொஞ்சம் காடாக தான் இருக்கும். அதுக்குள்ளே வர்றதுக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் டைமாக இருக்குது. இருந்தாலும் வர்ற வழியில் நிறைய அவருக்கும் வந்து ஈக்குவலாக எப்படி மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே வந்து மீனாட்சி அம்மன், அந்த மாதிரி அழகர் மலையில் வந்து அழகர். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஊரில் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சூப்பர் கல்யாணத்துக்கு போகிறாரு எல்லாம் சொல்கிறாங்க. கடைசியில் அவர் வந்து வைகை ரிவர் நடுவில் இருக்குது. ரிவரை தாண்டினா மதுரை ஊர். ஓகேவா? இன்னைக்கு இருக்கிற மதுரையில் பழைய மதுரை. ஸோ இப்போ மதுரை வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. சென்னை மாதிரி மதுரையும் பெருசாயிடுச்சு ஆற்றை தாண்டி. பட் அன்னைக்கு ஸோ மதுரையில் வந்து அழகர் இறங்குறாராம். இறங்குறப்ப தான் அவருக்கு தெரிய வருது ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஒரு பிரதராக நம்மளை இன்வைட் பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்கு நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கல்யாணத்தை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற கோவத்தில் வந்து அழகர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு மேலே ஊருக்குள்ளெல்லாம் வர மாட்டேன், நான் மதுரைக்கே வராமல் திரும்பி கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற மீனாட்சி அம்மன் அண்ட் சுந்தரேஸ்வரர் லைக் சிவன் இருந்துக்கிட்டு, ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வராங்க. வந்து இவர் வந்து எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட், ஒரு சிஸ்டர் கல்யாணத்துக்கு வந்து ஒரு பிரதர் வந்து எவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு
அவர் அங்கேருந்து திரும்பி ஊருக்கு கிளம்பி போறாரு அப்படிங்கிறதா வந்து இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல். ஸோ அழகர் ஆற்றுல இறங்குறது வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற காண்டில் திரும்பி போகிற ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் தான் வந்து அழகர் ஆற்றுல இறங்குறது. ஸோ இங்கே இருக்கிற மதுரை மக்கள் வந்து ஒரு சைடு இங்கே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அழகர் ஆற்றுல இறங்குறப்ப ஒரு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் ஒரு அழகர் ஆற்றுல இறங்குற ஃபெஸ்டிவல், மெயினாக அழகர் ஆற்றுல இறங்குற ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா அழகர் மாதிரி நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாருமே வந்து தண்ணி அப்படியே மேலே மேலே ஊற்றிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா சித்திரை மாதம் வந்து பயங்கர வெயிலாக இருக்கும், எல்லாரும் தண்ணியை ஊற்றி கூல் டவுன் பண்ணுவோங்கிறது தான். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஃபெஸ்டிவல். இப்போ 400 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அழகர் வந்து ஆற்றுல இறங்குறது அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஒரு தனி ஃபெஸ்டிவல். அது வந்து மாசி மாதம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சித்திரை திருவிழாங்கிறதுல அப்போ வந்து சித்திரையில் திருவிழாவே கிடையாது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணங்கிறது தை மாதம் நடக்குது. இது ரெண்டுமே வேற வேற ஃபெஸ்டிவலாக இருந்திருக்குது. மீனாட்சி அம்மன் போகிறாங்க வர்றாங்க கல்யாணம் நடக்குது, இது இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரியாக இருக்கா? அழகர் வந்து இந்த சைடு வராரு ஆற்றுல இறங்குறாரு திரும்பி போறாருங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரியா இருக்கா? பட் அப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அழகர் வர்றதுக்கான பர்பஸ் வந்து மீனாட்சி அம்மனோட கல்யாணம் இல்லை, அங்கே வந்து ஒரு முனிவர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு மண்டோக முனிவரை சம்திங் நான் மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு முனிவரை பார்க்கறதுக்கு வைகை ஆற்றுக்கு வராரு, அவருக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு அழகர் திருப்பி போறாருங்கிறதா இங்கே ஒரு தனி கதையாக இருக்குது, இங்கே தனி கதையாக இருக்குது. அண்ட் இவர் அழகர் வந்து இறங்குற ஊர் வந்து மதுரை கூட கிடையாது, தேனூர்னு சொல்லப்படக்கூடிய ஊருக்கு வெளியில் இருக்கிற இன்னொரு ஒரு ஊரில் தான் இருந்திருக்குது. ஸோ 2 குரூப் ஆஃப் பீப்புள், வைஷ்ணவிசம் அண்ட் சைவிசம், வேற வேற ஊரில் வேற வேற மாசத்தில் வேற வேற செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திருமலை நாயக்கர் ஒரு விஷயம் கவனிச்சிருக்காரு, மதுரையில் கரெக்டாக இந்த தை மாதம் வர்றப்ப தான் ஹார்வெஸ்ட் சீசன் சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த சீசனில் எல்லா பயலும் வந்து ஃபெஸ்டிவல்னு சொல்லி கிளம்பி போய்ட்றாங்க. அழகர் வராருங்கிறாங்க, மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாணங்கிறாங்க. வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் யாரும் பெருசாக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது போக வந்து வைஷ்ணவிசம் செக்டும் சைவிசம் செக்டும் அடிக்கடி சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்தில் இருந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி தசாவதாரம் படம் வரைக்கும் இந்த நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் 2 ஃபெஸ்டிவலையுமே ஒன்னா மெர்ச் பண்ணி மீனாட்சியோட அண்ணன் அழகர்னு மாற்றி விட்டு அதை சித்திரைக்கு ஏற்றி விடுவோம். சித்திரை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஹார்வெஸ்ட் கிடையாது, எல்லாரும் ஹார்வெஸ்ட் முடிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லீஜர் பீரியட். ஸோ எல்லார் கையிலையுமே காசும் இருக்கும், அதே நேரத்தில் எல்லாரும் ஃபெஸ்டிவலுக்கும் வருவாங்க. வர்றப்போ விஷ்ணுவை கும்பிட்றவங்களும் சரி சிவனை கும்பிட்றவங்களும் சரி ஒன்னா சேர்ந்து மெர்ஜ் ஆவாங்க. மெர்ஜ் ஆகுறப்போ எல்லாரும் கடை முதல்ல பிஸ்னஸ் பயங்கரமாக நடக்கும். ஊருக்குள்ளே இருக்கிற லோக்கல் பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் வயக்காடு கரெக்டாக தை மாதம் முடிஞ்சதுனால எல்லார் கையிலேயும் கொஞ்சம் நெல் இருக்கும், காசு இருக்கும், எல்லாம் இருக்கிறதுனால செலவும் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாகவே லோக்கல் எக்கானமியும் பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். 2 குரூப் ஆஃப் பீப்புள் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே மெர்ச் பண்ணி விட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை நாயக்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 400 இயர்ஸ்க்கு முன்னாடி மீனாட்சி அம்மனோட அண்ணனே வந்து அழகர் தாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட கதையில் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்றப்போ உங்களுக்கு அண்ணன்லாம் இருக்கிற மாதிரி எந்த ஸ்டோரியும் இருக்காது. லேட்டர் பீரியடில் ஆட் ஆன ஸ்டோரிங்கிறது தான். அப்புறம் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகர் வந்துட்டு திரும்பி போயிடுறாருல. ஆக்சுவலாக அவர் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் அட்டன் பண்ணல, அவர் மீனாட்சி அம்மன் வைகை வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிடுறாரு. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்ங்கிற ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து தரவரத்து கொடுத்துட்டு இருப்பார். அழகருங்கிறது விஷ்ணுவோட செக்ட் கரெக்டாக. அப்போ அவர் எப்படி அங்கே வந்தாருங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஆம்னி ப்ரெசென்ட்டாக இருப்பார். அவர் வரலைன்னா கூட ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லைனா கூட ஒரு மெட்டாஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வேற ஸ்டோரியாக இருந்திருக்குது, இது வேற ஸ்டோரியாக இருந்திருக்குது. திருமலை நாயக்கர் வந்து ஒரு 400 இயர்ஸ்க்கு முன்னாடி மதுரையில் இருக்கிற லோக்கல் எக்கானமி, லோக்கல் வெண்டர்ஸ், லோக்கல் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல், ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக மாசக்கணக்காக செலிப்ரேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக லோக்கல் எக்கானமி பூஸ்ட் ஆகும், 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை முடியுங்கிறதுக்காக இப்படி 2 ஃபெஸ்டிவலை ஒன்றா மெர்ஜ் பண்ணி விட்டது வந்து 400 வருஷம் கழிச்சு இன்னமுமே சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாசிலையும் தைலையும் நடந்த ஃபெஸ்டிவல் வந்து இன்றைக்கி சித்திரை திருவிழாவாக மாறி சித்திரை அப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாருமே வந்து ஒரு வெக்கேஷன் பீரியட் இத்தனை வருஷம் கழிச்சு அது பாருங்கள் இன்னமும் ஸ்டில் வெக்கேஷன் பீரியட் கரெக்டாக. ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கிறப்போ நீங்கள் போய் வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது, அப்போ வந்து நீங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த சீசனில் வந்து கரெக்டாக இந்த ஃபெஸ்டிவல் இப்போ மெர்ஜ் ஆகுது. ஈவன் ஆஃப்டர் 400 இயர்ஸ் இன்னைக்கு மதுரையில் இருக்கிற எல்லாருமே வந்து ஊரில் எந்த மூலையில் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வர பார்ப்பாங்க. அவங்களோட ஆனுவல் வெக்கேஷன் அமெரிக்காவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், மலேசியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சிங்கப்பூர், ஜெர்மனி எப்படி இருக்கிறவங்க மதுரைக்கு வரணும்னு யோசிச்சா கூட ஊருக்காரங்களா இருந்தாங்கன்னா என்ன யோசிப்பாங்கன்னா இந்த மே மாதம் அந்த ஏப்ரல் மாதம் நெருங்கி வருவோம் அழகர் ஃபெஸ்டிவலாக பார்த்துடலான்னு. இதில் இன்னும் லோக்கல் பிலீஃபில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அழகர் வந்து வர்றப்போ குதிரையில் வருவார். ஸோ அவர் கள்ளழகரில் குதிரையில் வந்து வந்துட்டு இருக்காரு. வர்றப்போ அவர் ஒவ்வொரு டைமும் வந்து என்ன கலரில் வந்து அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வருஷம் இருக்கும். பச்சை கலர் போட்டிருந்தாருன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பயங்கர செழிப்பாக இருக்கும். சிவப்பு கலர் போட்டிருந்தாருன்னா அந்த வருஷம் வந்து பயங்கர ஆபத்து இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ள லோக்கல் பிலீஃப் இருக்குது. பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ்னு பாகுபாடு பார்க்காம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதை ரிலீஜனை தாண்டி ஒன்றா வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம்.
500-400 வருஷத்துக்கு முன்னாடி இது விஷ்ணு அண்ட் சைவா செக்ட் ஒன்றா சேர்ந்ததாக இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி மதுரையில் இருக்கிற எல்லா மக்களும் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாம்பூலம் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய நண்பர்களின் அப்படின்னு போட்டு இப்படிக்கு அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே வந்து தேங்காய் பழம் பூ எல்லாம் உள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு யூனிஃபிகேஷன் ஈவெண்ட்டாக அது இருக்குங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பட் இதுதான் சித்திரை ஃபெஸ்டிவல். அண்ட் நிறைய பேர் வந்துக்கிட்டு எதுக்குடா உங்கள் ஊரில் சாமியாவே தண்ணிக்குள்ளே போட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா கதை அதுக்கு பின்னாடி இதுதான் இருக்குது, ஒரு யூனிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த சிட்டி. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி நான் பேசணும்னு வச்சிங்கன்னா கூட அது என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்து லாஞ்சிவிட்டிக்கு வச்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ரொம்ப ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கோரி சைனிங் ஆஃப் ஹியர். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.